வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2025 ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டு. அந்த 1 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நம்ம என்ன ஒரு மைலேஜ் பைக் வாங்கலாம், நமக்கு எந்த பைக் வாங்கினா நம்ம கொடுக்குற காசுக்கு ஓரளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு லோயர் சிசி வாகனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது எல்லாமே 1 லட்ச ரூபாயை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து போயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த 2025லையும் கம்மி ப்ரைஸில் நிறையவே வேல்யூ ஃபார் மணி பைக்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அதில் என்னென்ன வாகனங்கள் இருக்குது அதை நான் வந்து ஒரு பட்டியலிட்டிருக்கேன். இந்தந்த வாகனங்கள் என்னென்ன விலை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் இந்த வீடியோ நீங்கள் முழுக்க பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபேமிலிக்காக ஒரு மைலேஜுக்காக நீங்கள் ஒரு வாகனம் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட கடைசி இடத்துல இருக்கிற பைக் அப்படிங்கிறது ஸ்ப்ளெண்டரும் பேஷன் ப்ளஸும் தான். இது நான் வந்து பர்ஃபார்மன்ஸை வச்சு ரியலபிலிட்டி வச்சு நான் சொல்லலைங்க. ஏன்னா அப்படி நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்க மாடல் தான் நம்ம ஸ்ப்ளெண்டரும் சரி, பிளாட்டினா அது பேஷன் ப்ரோவும் சரி. ஆனால் விலையை வச்சு நான் சொல்கிறேன். விலை அப்படிங்கிறப்போ இன்றைக்கி ஆன்ரோட் விலை நீங்கள் ஒரு சாதா பேசிக் ஒரு ஸ்ப்ளெண்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே 90,000 95,000 வந்து வருதுங்க. சேம் அதே தான் நமக்கு பேஷன் ப்ளஸ் நீங்கள் எடுத்திங்கனாலும் அதே 90 95 தான் வருது. ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10 லிட்டர் டேங்க் வந்து இருக்குங்க. 97 சிசி என்ஜின் தான். 7.9 பிஹெச்பி அண்ட் 8 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ரொம்பவே ஒரு ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது, ரொம்ப பவர் கம்மின்னு சொல்ல முடியாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரியலபிளான என்ஜின். விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 90,000 ரூபாய்க்கு மேலே அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆன்ரோட் விலை அப்படிங்கிறது இருக்குங்க. இதோடைய மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பைக்குங்களுக்கு சொல்கிற மைலேஜ் அப்படிங்கிறது நான் கஸ்டமர்கிட்ட கேட்டு அவங்க எனக்கு தெரிவித்த ஒரு மைலேஜ் தான் நான் வந்து சொல்கிறேன். இந்த வாகனங்கள் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 65 68ங்கிறது ஒரு நல்ல மைலேஜாக கிடைக்கிது. ஈவன் அவங்க வந்து ஹைவேஸ் போனாலும் சரி, இல்லை லோக்கலில் ஓட்டினாலும் சரி, ஒரு மிக்சடப்பாக 65ங்கிறது எங்கள் வீட்லேயுமே ஒரு பேஷன் ப்ரோ இருக்குது. நான் அதை வச்சுமே சொல்கிறேன். ஒரு 65 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் மைலேஜாக வந்து இருக்குங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாகனம் அப்படிங்கிறது பிளாட்டினாவோட 110 சிசிங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினாவில் 2 விதமான வாகனங்கள் இருக்குது, 110 and 100 சிசி அப்படின்ட்டு. 110 சிசியை பொறுத்த வரைக்கும் ஆன்ரோட் விலை அப்படிங்கிறது ஒரு 85,000 92,500 ரூபா வரைக்கும் வந்து இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து வருதுங்க. 115 சிசி வரக்கூடிய ஒரு வாகனம், 11 லிட்டர் ஃபியூவல் டேங்க், 8.4 பிஹெச்பி அண்ட் 9.8 நியூட்டன் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு 70 75 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி. அப்படி குறைஞ்சபட்சம் நீங்கள் போனீங்க அப்படின்னாலுமே 68 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் நல்லாவே கிடைக்கும் இந்த 110 சிசியை பொறுத்த வரைக்கும். இதுக்கு அப்புறம் இருக்கிறதுமே பஜாஜ் நிறுவனத்தோட சேர்ந்தது தான் CT 110X. இப்போ நீங்கள் பழைய CT 100 உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அவைலபிளாக இருக்கிற மாடல் மட்டும் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் டு பிளாட்டினா 110, அதே பவர் அதே என்ஜின் தாங்க. இதோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 68 65 கிடைக்குது. விலை அப்படிங்கிறது 87 91,000 வரைக்கும் இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு காடுகளெல்லாம் ஓட்டுறதுக்கு நல்ல வண்டி இது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாகனம் அப்படிங்கிறது ஷைன் 100, ஹோண்டாவோட ஷைன் 100. இது ஒரு 100 சிசிக்கான என்ஜின் தாங்க. இதில் 2 மாடல்ஸ் வருது, சாதா 100, அதுக்கப்புறம் ப்ரோ டீலக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து வருதுங்க. சாதா மாடலை பொறுத்த வரைக்கும் 83,000, டீலக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் 89,000 இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து வருது. ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாதா மாடலில் 9 லிட்டர் டேங்க்கு, டீலக்ஸ் மாடலில் 10 லிட்டர் டேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் என்ஜின் 98 சிசி என்ஜின் தாங்க. 7.2 பிஹெச்பி பவரும் 8 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இதோடைய ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறது இதோட என்ஜின் தான். ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப காமாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜின். நம்ம ஷைன் 125 இருக்க அதே என்ஜினை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி சிசி கொடுத்துருக்கூடிய ஒரு என்ஜின் தான். ஒரு 85 வரைக்கும் இதோடைய மைலேஜ் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. உண்மையுமே ஒரு நல்ல மைலேஜ் பைக், ரொம்ப சின்னதாக இருக்கும், சிட்டி யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக டிராஃபிக்லேயும் அந்த மைலேஜ் காசுல ஓட்டணும், என்ஜின் ரொம்ப லாங் லைஃப் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த வாகனத்தை வந்து நீங்கள் தேர்வு செய்யலாம். உண்மையாலுமே ஹோண்டா சைட்லேருந்து அதுவும் இந்த டீலக்ஸ் மாடல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அந்த மாடல் தான். ரொம்ப சூப்பரான ஒரு வண்டிங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினாவோட 100 சிசி. இதை வந்து கம்ஃபோர்டெக் ES மாடல்னு சொல்லுவாங்க. முன்ன வந்து கிக் வேரியண்ட் மட்டும் வந்துட்டு இருந்து, இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் வேரியண்ட் மட்டும் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதோடைய விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 87,000 ரூபாய் இன்றைக்கி ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து வருதுங்க. 102 சிசி, 11 டேங்க்கு, 7.8 பிஹெச்பியும் 8.3 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அவ்வளோ மைலேஜ் கிடைக்குது. நான் கேட்ட வரைக்கும் இந்த வண்டி 85 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாங்லேயும் அதே மாதிரி ஹைவேஸ்லேயும் மைலேஜ் கொடுத்து நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
மைலேஜுக்காசரம் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்டான வண்டி வேணும்னா இந்த வண்டி வந்து சூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாமே மைலேஜ் சைடில் வந்துருங்க. ஹச்எஃப் டீலக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் கண்டிப்பாக 2வது இடம் தான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா இதில் 2 வேரியண்ட் இருந்தது, டீலக்ஸு கிக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ வந்து கிக் வேரியண்ட் அந்த 100 அப்படிங்கிற வேரியண்ட் வந்து ஸ்டாப் பண்ணதான் சொல்கிறாங்க ஷோரூமில். பட் அது இருந்திருந்தால் அதோட ஆன்-ரோட் ப்ரைஸ் 74,000 இருந்திருக்கும். பட் டீலக்ஸ் வேரியண்ட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 79,000 வருதுங்க. செல்ஃப் ஸ்டார்ட் வந்துடும் இந்த வண்டியில். சேம் ஸ்ப்ளெண்டருக்கு என்ன என்ஜினோ அதே என்ஜின் தான் இதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இதோடைய மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லிட்டருக்கு 75லேருந்து 80 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் கிடைக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா இந்த வண்டி ரொம்பவே லைட் வெயிட்டு அண்ட் பிளாஸ்டிக்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப சின்ன வண்டிங்க, ஷார்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹைட்டாக இருக்க ஆளுக்குலாம் இந்த வண்டி ஓட்டினா நல்லா இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டீலக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டுமே வந்திருக்கு. நீங்கள் வீடியோவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. டீலக்ஸ் ப்ரோவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸு டிஜிட்டல் மீட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ஜினில் எந்த வித மாற்றங்களும் இருக்காது. அதே 7.09 பிஹெச்பி பவரும் 8 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் தான். ரொம்ப ஷார்ட்டான இன்ஜினு, ரொம்ப பவர் கம்மியான என்ஜின். அதே 20 வருஷமாக எந்த மாற்றமும் பண்ணலை இந்த என்ஜினில். இதில் டிஸ்க் வேரியண்ட்லாம் எதுவுமே கிடையாதுங்க, வெறும் ட்ரம் வேரியண்ட் மட்டும்தான் வரும். ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்குறப்போ ஒரு 88,000 வரைக்கும் இதோடைய ஆன்-ரோட் ப்ரைஸ் வந்து வருது இந்த ப்ரோ வேரியண்ட்டை பொறுத்து. நீங்கள் எந்த வேரியண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வேல்யூ ஆர் மணியாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியான் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது. இந்த ரேடியானை பொறுத்த வரைக்கும் நான் இந்த லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டேன். ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 1,08,000 வரைக்கும் விலை வந்து போகுது டிஸ்க் வேரியண்ட்டு. ஆனால் நார்மல் வேரியண்ட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 89,000 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் 110 cc இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் தான். ஸ்ப்ளெண்டருக்கு இணையான பில்டு குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு என்ஜினுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும், பவர்லாம் சூப்பராக இருக்கும். இதோடைய டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப 10 லிட்டர் டேங்க்குங்க. உங்களுக்கு 8.08 பிஹெச்பியும் 8.7 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 70லேருந்து 75ங்கிறது ஒரு ஆவரேஜ் மைலேஜாக இந்த வண்டி வந்து கொடுக்குங்க. நான் ஏன் இந்த வண்டியை வந்து நான் இந்த லிஸ்ட்லேயே சேர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னா இதில் வந்து டிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட் வருது இல்லையா, அந்த வண்டியோட ஆன்-ரோட் விலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,06,000 வரைக்கும் வரும். இதுலேயே வந்து கலர்டு டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு மாடலும் இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சிக்கோங்க. டூயல் டோன், சிங்கிள் டோன் நிறையா வேரியண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ நான் அந்த குறிப்பிடுற இந்த 89,000 அப்படிங்கிற அந்த வாகனம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பேஸ் வேரியண்ட்டு. இதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸோட ஸ்டார் சிட்டி ப்ளஸ் 2025 இந்த வண்டியோட உருவம்லாம் மாற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை ஏன் நான் வந்து அடுத்து இந்த ஃபஸ்ட்டு டாப் 4ல் கொண்டு வரேன் அப்படின்னா இதோடைய விலை வந்து 87,000 வருதுங்க. ஆனால் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப 70லேருந்து 75 தாராளமாக கிடைக்கும். ஒரு 10 லிட்டர் டேங்க்கு. இந்த லிஸ்ட்லேயே அதிக பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வாகனங்களும் இதுதான். 8.1 பிஹெச்பியும் 8.7 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த லிஸ்ட்டு நீங்கள் பார்த்த இந்த லிஸ்ட்லேயே பிக்கப் கொஞ்சம் நல்லா இருந்து பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னா ஸ்டார் சிட்டியை சொல்லலாம். சேம் கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும். இதில் டிஸ்க் இருக்குது, ட்ரம் இருக்குது, நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். பட் ஆன்-ரோட் விலை அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு அப்ராக்சிமேட்டாக 88,000 வருதுங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய வண்டியை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் டிவிஎஸோட ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஸ்போர்ட் வந்து ஃபஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஜின் ரிலையபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 85% நான் ஒரு ஹை ஸ்கோர் கொடுப்பேன் இந்த வாகனத்துக்கு. ஏன்னா அவ்வளோ நல்ல ரிலையபிளான ஒரு என்ஜின் தான் இந்த என்ஜின். ஸ்போர்ட்டுக்கும் ஸ்டார் சிட்டிக்கும் என்ஜினில் புதுசாக எந்த மாற்றமும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதோடைய பவர் ஃபிகர்ஸ்னு பார்க்கும்போது இந்த வண்டி பவர் ஜாஸ்திங்க. 8.1 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின் 8.7 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ ஒரு 10 லிட்டர் தான் டேங்க் கெப்பாசிட்டி வரும். இதுலேயே 2 வேரியண்ட் வரும். உங்களுக்கு வந்து ஸ்போர்ட் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு 2 வண்டி வரும். ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிளைன் கலர் வரது தான் ஸ்போர்ட்டு. இதோடைய ஆன்-ரோட் விலை அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி நீங்கள் 77,000 இந்த வண்டியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இருக்குது. நீங்கள் வாங்கிக்க முடியும் இந்த பிளைன் பிளாக் கலரு. பட் இந்த டூயல் டோன் கலரில் கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா வேணும் அப்படின்னா இதோடைய ஆன்-ரோட் விலை ஒரு 82 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டூயல் டோன் கலர் வரும். 79லேருந்து 82 வரும். எனக்கு அந்த டூயல் டோனை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். பட் பேசிக் வேரியண்ட்டை நீங்கள் 78,000 77,000 நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நல்ல மைலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். மைலேஜ்னு பார்க்குறப்போ 85-80+ கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குற ஒரு வண்டினா இந்த வண்டி நம்ம வந்து சொல்லலாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வகைப்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கஸ்டமர்கிட்ட கேட்ட எனக்கு பிடிச்ச அந்த ஒரு ரேங்கிங் தான் நான் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாகவும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் நீங்கள் ஒரு புது வண்டி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தகவல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். பத்தாவதுக்கு நான் இப்போ சொன்ன எல்லா விலையுமே ஆன்-ரோட் விலை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் ஷோரூமில் கேட்டிங்கனாலும் அவங்களும் அதே விலை தான் சொல்ல போகிறாங்க. ஒரு முன்ன பின்ன 2,000-3,000 டிஃப்ரென்ஸ் இருக்கலாங்க. இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.